விஜயகாந்துக்கு சொர்க்கமா நரகமா? ஜோதிடர்களின் கணிப்பு என்ன? சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது? இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு விடையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அவர் க கலியுக கர்ணன், அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு, அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ ஏங்க அவர் உடம்பு முடியாமல் இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்துருக்காரு? இந்த மாதிரி பல கேள்விகள் மக்கள் மனதில் இருக்குது. அதுக்கெல்லாமே சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது, ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தோன்னு சொன்னோம்னா, விஜயகாந்த் அவர்கள் சொல்லும்போது எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ இவ்வளோ பாலிடிக்ஸ் நிறைஞ்சிட்டு இருக்க இந்த உலகத்தில் யாருக்காச்சும் தேவைன்னா மனுஷன் ஓடி போய் உடனே உதவி செய்வாருங்க. கைமாறு கருதாமல் உதவி செய்வார். அந்த ஒரு குணத்தினால தான், அந்த ஒரு இறக்க குணத்தினால தான் அவருக்கு இந்த மார்கழி மாதத்தில், அதுவும் வியாழக்கிழமை அப்படிங்கிறது மரணம் வந்திருக்குங்க. ஸோ அவர் இறந்த அந்த நாளுன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியவான்கள் இறக்கக்கூடிய ஒரு நாளாக, ரொம்ப நட்சத்திரங்கள் நிறைந்த ஒரு நாளாக, ஸோ ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க தான் அந்த நாளில் இறப்பாங்களாம். ஜோதிடர்கள் இதை தான் தெள்ள தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மார்கழி மாதம் இது இறக்குறவங்களுக்கு சொர்க்கவாசல் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் செய்த புண்ணிய காரியங்கள் எல்லாமே பார்த்தோன்னு சொன்னோம்னா அவரை கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ மனங்களை நம்ம சம்பாரிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி அவரோட ஆன்மா சந்தோஷப்படும். இந்த மாதிரி தான் இப்போ ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சாஸ்திரங்களின் விதிப்படியும் மார்கழி மாதத்தில் இறந்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் தேவர்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணி அவங்களோட பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாம். அதுக்காக சொர்க்க வாசல் திறந்து வச்சுருப்பாங்களாம். இந்த மாதிரி நல்லது செய்கிறவங்களாம் இந்த மாதத்தில் தான் அதிகமாக இறந்து போவாங்களாம். அவங்களும் தேவர்களோட தேவர்களாக சேர்ந்துருவாங்களாம். ஸோ விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும்போதும் அவரும் ஒரு தேவர்களில் ஒருத்தர் தான். அவர் ஒரு தெய்வ பிறவி தான். வாழும் மனித தெய்வம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறாரு. ஸோ எதிர்பார்ப்பு எதுவும் கருதாமல் உதவி செஞ்சுருக்கிறாரு. அவருடைய மரணம், அவருடைய வாழ்க்கை மக்களுக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்துக்கள் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்களே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க.